அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட், தேசிய மரபு அறக்கட்டளை, புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகம் முன்னெடுக்கும் புத்தகம் பேசுவோம் என்ற நிகழ்வுக்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைய நாளின் சிறப்பு அழைப்பாளராக வானொலி நிறுவனத்தின் சீரிய பணியாற்றி வரும் உமாமோகன் அம்மையார் அவர்கள், பெண் உலகின் சிறந்த சமூக செயல்பாட்டாளர், மிக சிறந்த கவிஞர் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். அம்மையார் அவர்களை இனிதே வரவேற்கின்றது புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகம். அம்மையார் அவர்களுக்கு வணக்கம்மா. வணக்கம். இந்நிகழ்வினை தொகுத்து வழங்க புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் நூலகர் அவர்களை அழைத்து இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அம்மா, உங்களுடைய பிறப்பு, பள்ளி, கல்லூரி, தொடக்க கால வாழ்க்கை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க. என்னோட பெயர் உமாமோகன். மோகன் என்பது என்னுடைய கணவர் பெயர். திருவாரூரில் நான் பிறந்தேன். பள்ளி படிப்பு எல்லாம் தான். 20 வயதில் திருமணமாகி புதுச்சேரிக்கு வந்து சேர்ந்தேன். இந்த நீண்ட கால புதுச்சேரி வாழ்க்கையையும் தாண்டி இன்னொரு நாள் அந்த கீழத்தஞ்சையினுடைய வாசம் வீசும் எழுத்தையும் கொண்டு வர முடியுது அப்படின்றது என்னுடைய மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தில் ஒன்று. நான் எல்லாரும் சொல்லுவாங்க, பெண்களுக்கு புகுந்த வீடு பிறந்த வீடுன்னு 2 வீடு உண்டு, 2 இடங்கள் சொந்தமானதுன்னு. எனக்கு நான் அப்படி எதை உணர்றேன்னா, சொந்தமாக உள்ள அம்மா வீடு கணவர் வீடுன்றதை தாண்டி நான் பிறந்த திருவாரூர், நான் வசிக்கும் புதுச்சேரி, இந்த 2 மண்ணை சார்ந்த ஒரு படைப்பாளியாக நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். தமிழ் முதுகலை பட்டம் பெற்றேன். அதன் பிறகு தற்காலிக பணியாக வானொலி நிலையத்தில் அறிவிப்பாளர் பணியில் ஒரு 5 ஆண்டுகள் பணியாற்றி பிறகு நிரந்தர பணியில் சேர்ந்தேன். இதற்கிடையில் கல்லூரியில் தற்காலிக விரிவுரையாளர் பணியிலையும் தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரி மயிலாடுதுறை கிட்ட அங்கேயும் பணியாற்றியிருக்கேன். இதுதான் தொடக்க கால வாழ்வு. தங்களுடைய தற்பொழுதைய பணி, அதன் மீது உங்களுக்குள்ள ஈடுபாடு பற்றி சொல்லுங்க. நிச்சயமா. அகில இந்திய வானொலியில் அறிவிப்பாளராக பணியாற்றிருக்கேன். இது ஒரு பொதுத்துறை ஊடகம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு ஊடகங்கள் பல்கி பெருகி எல்லாருக்கும் கையில் மொபைல் இருக்கிற எல்லாருமே ஒரு ஊடகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறிட்டாங்க. யூடியூப் வழியாகவும் வாட்ஸ்அப் சேனல் இப்படியெல்லாம் பல வழிகளில் எல்லோரும் தகவல்களை பரிமாறிக்கொள்வது, ஜனநாயகப்படுத்தப்படுவதுன்றது ரொம்ப நல்ல விஷயந்தான். அதாவது ஒருத்தர் தான் ஆளுமை செலுத்தணும், தனியாக ஒரு ஊடகம் தான் இருக்கணும், அல்லது தனியாக ஒரு நிறுவனம் தான் இருக்கணும் அப்படின்ற அந்த அதிகாரமயமான சிந்தனை எனக்கு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் எல்லோரிடமும் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வது, ஒரு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது ஒரு பொறுப்போடு நடைபெறணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நினைத்த உடனே நம்ம முகநூல்லையோ அல்லது வாட்ஸ்அப் செய்திகளை பரப்புவதிலேயோ இல்லை கருத்திடுவதிலேயோ பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நாகரிகம் தேவைப்படுது. அந்த மாதிரி எல்லார் கைக்கும் போகும்பொழுது சில சிக்கல்களையும் நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு தனிநபருக்கும் அவங்களுக்கான ஒரு மனநிலை, அவங்களுடைய கண்ணியம், இது எல்லாமே சேர்ந்தது தான் அவங்களுடைய கருத்து வெளிப்பாடு. அந்த கருத்து வெளிப்பாடு இவ்வளோ காலம் இப்படியெல்லாம் மாறி இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் நெறிமுறைகளோடு கூடிய ஒரு நிறுவனத்தில், அரசின் சார்பில் பொதுமக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைச்சதுன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஊடகம் அப்படின்றது வெறுமனே ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டுமல்லாமல், மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக மட்டுமல்லாமல், கற்பிப்பது, தெரிவிப்பது எல்லாம் சேர்ந்த ஒரு நிறுவனமாக இயங்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் நானும் ஒரு 30 ஆண்டு காலமாக ஒரு அங்கமாக, அதற்கு முன்பு தற்காலிகமாக 5 ஆண்டு, நிரந்தர பணியாளராக 30 ஆண்டுகள் என்ற ஒரு விஷயம் வாழ்நாளில் ஒரு நிறைவான ஒரு பணி. பல கலைஞர்களை, எழுத்தாளர்களை, அறிஞர்களை, அதே போல்
குழுவாக இயங்கக்கூடிய பல நல்ல மனிதர்களை, தனிநபர் திறமையாளர்களை, இப்படி எல்லாரையும் இந்த பணி சார்ந்து நான் சந்திக்க முடிகிறது. ஏதோ ஒரு அலுவலகத்தில் உட்காந்து கணக்கு எழுதிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல், ஒரு வேளை அந்த மாதிரியான ஏதாவது ஒரு வேலைன்னா நான் வெற்றிகரமாக கூட இருந்திருக்க மாட்டேன்னு நான் சொல்கிறது வழக்கம். நம்முடைய கற்பனைக்கு மட்டுமல்ல, சக மனிதர்களோடு இணைந்து வாழ்வது, சக மனிதர்களை அறிந்து கொள்வது அப்படின்ற வாய்ப்பை தரக்கூடிய இந்த பணியை நான் மிகவும் நேசிக்கிறேன். உங்களுடைய படைப்புகள் பற்றி சொல்லுங்க. படைப்புகள்னால் நான் வந்து கல்லூரி காலம், பள்ளி காலத்திலேருந்தே கவிதைகள் எழுதுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் அதை வந்து பிரசுரத்துக்கு வெளியில் அனுப்புறது அந்த மாதிரியான பெரிய முயற்சிகள் நான் எதுவும் செய்யலை. பட்டப்படிப்பு படிக்கிற காலத்தில் எங்கள் அருகில் உள்ள, அதாவது எங்கள் எதிர் வீட்டு அண்ணன், நான், என் தம்பி, நாங்கள் 3 பேர் தான் அந்த பத்திரிகை ஆசிரியர்கள். ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்தினோம், மௌனம்ன்ற பெயரில். கையெழுத்து பத்திரிகைன்றது அது பேர். ஆனால் வந்து தம்பி டைப் பண்ணிட்டு வருவார். அதை ஸ்டென்சில் டைப் பண்ணி ஸ்டென்சில் போட்டு அந்த காப்பியை ஒரு 4-5 காப்பி எடுத்து நாங்கள் முக்கியமாக நினைக்கக்கூடிய சில இடங்கள், சில நபர்கள் அந்த மாதிரி பகிர்வோம். ஊர் நூலகம், உண்மையை சொல்லணும்னா திருவாரூர் வந்து அப்போ அப்படி தான் இருந்தது. நானும் என் தோழியும் நம்ம வந்து நூலக உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு நினச்சி அந்த நூலகத்துக்கு போனப்போ நூலகர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். இந்த மாதிரி வயது பெண்களை எல்லாம் வந்து இந்த இடத்துக்குள்ளார எப்படி அனுமதிக்கிறதுன்ற மாதிரி அந்த அந்த மனநிலை அன்றைய காலகட்டத்தில், நான் சொல்கிறது ஒரு 83, 84 அந்த காலகட்டத்தினுடைய மனநிலை, அந்த இடத்தினுடைய மனநிலை. இப்போ கூட சிற்றூர்களில் இந்த சிக்கல்கள் இருக்கக்கூடும், தெரில எந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு இடத்துலேருந்து நம்ம கிளம்பி வந்தோம் அப்படின்றது தான் எனக்கு வந்து தைரியத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். நம்மளை வந்து பின்னாடி யாரும் வந்து நீ இப்படி தான் ஆளாகணும், இது இப்படி போ அப்படின்னெல்லாம் வழிகாட்டுறதுக்கெல்லாம் ஒருத்தரும் கிடையாது. சுயம்புவாகத்தான் நம்ம வந்து கிளம்பி வர்றோம். அப்படி வரும்பொழுது என்ன செய்கிறோம்? அப்போ நமக்கு வந்து வாழ்க்கையிலேருந்து தான் கற்றுக்குறோம், இந்த சமூகத்திலேருந்து தான் கற்றுக்குறோம். நமக்கான முன்னோடிகள்னால் அப்படியே பேக்காக ஒரே ஒருத்தர், அவங்க தான் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எங்கள் வீட்டு கீரைக்காரமாலேருந்து, என் பாட்டியிலிருந்து, நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணிடமும் ஏதோ ஒரு கூறு நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். அந்த வழிகாட்டக்கூடிய கூரை நாம் அடையாளம் கண்டுகொள்ளும் பொழுது நாம் உருவாகிறோம். இது நானா உமாமோகனுக்கு மட்டும் சொல்லக்கூடிய இந்த செய்தி கிடையாது. எங்கள் தலைமுறை, எங்களுக்கு அடுத்த தலைமுறை, ஒரு 20 ஆண்டுகள் கிட்டத்தட்ட பெண்கள் மேலேறி வந்தாங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி இதை மாதிரியான ஒரு வழிகாட்டல் இல்லாமல் தானாக உருவான ஒரு கதை இருக்கும். அவங்க ஒரு ஆசிரியராக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், செவிலியராக இருக்கலாம், ஏதோ ஒரு பணியில் சேர்ந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அப்படியே தலையால் தண்ணி குடிச்சு நீ இப்படி வா அப்படி போ அப்படின்னு எல்லாம் பாட்டு பாடியெல்லாம் எங்களெல்லாம் யாரும் வழியை அனுப்பலை. நாங்களாக தான் கிளம்பி வெளியில் வந்தோம். அது வந்து அடுத்த தலைமுறை பெண்களுக்கு, 80களுக்கு பிறகு 90களுக்கு பிறகு உள்ள பெண்களுக்கு, இந்த பெண்கள் தாய்மார்களாக இருந்து இந்த பெண்களோடு வளர்ந்த சகோதரர்கள் தகப்பனாகவோ சகோதரனாகவோ மாமனாகவோ சிற்றப்பனாகவோ இருந்து வழிகாட்டி அப்படி தான் அடுத்த தலைமுறை பெண்கள் படிப்பாளிகளாக உருவாகி வந்திருக்கிறாங்க. அதனால் அதற்கெல்லாம் இந்த படைப்புலகம் எனக்கு ஒரு உந்து சக்தி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த கவிதைகளை அந்த மாதிரி 2-3 தடவை அந்த மௌனம் வந்து நடத்துறது, மூடுறது, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. திருமணத்துக்கு முன்னாடி நடத்திருக்கேன். அப்புறம் திருமணம் முடித்து இங்கே வந்த பிறகு கையலையை எழுதி அதை பைண்ட் பண்ணி அந்த மாதிரி எல்லாமும் செஞ்சோம். இன்னொரு நண்பர் ஆறுமுகம்னு, அவர், நான், என் தம்பி அந்த மாதிரி செஞ்சோம். இதை மாதிரியெல்லாம் சில முயற்சிகள் செஞ்சுட்டு இருந்தேன். வழியே நான் வேற எங்கேயும் போக முடியாது. நம்முடைய குடும்ப பணி, குழந்தைங்க, அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தேன். உண்மையில் எழுத்துலகம் எனக்கு திறந்ததுன்னா இணையம் எப்போ திறந்துச்சோ அப்போ தான் எழுத்துலகம் திறந்ததுன்னு சொல்லலாம். ஒரு மின்னஞ்சல் நீங்கள் இங்கேருந்து ஒரு தபாலில் கொண்டு போய் ஒரு அஞ்சல் அலுவலகத்துக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியதில்லை, அது வருதான்னு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. முகநூல்லையோ வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் உங்களுடைய படைப்புகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு யாருமே குறுக்க ஒரு பூசாரி தேவையே இல்லை அப்படின்ற ஒரு இடம் வந்து கிடைச்சது இல்லையா? அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு பரந்துபட்ட உலகத்துக்கு
ஒரு சிற்றுதழில் எழுதினாலும் அதற்குன்னு உள்ள ஒரு 30 பேர் 50 பேர் 100 பேர் அந்த வாசக தளத்துக்கு மட்டும்தான் போக முடியும். இது வந்து ஓப்பனில் இருக்குது, யார் வேணாலும் வாசிக்க முடியும். அந்த மாதிரியான இடத்துக்கு வரும் பொழுது தான் படைப்புகள் கூர்மை பெறுவதற்கும் இன்னும் அதிகமாக எழுதுவதற்குமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்றத நான் வந்து நிச்சயமாக இந்த இடத்துல ஒத்துக்கணும். இந்த நூல், இந்த விடுதலை களத்தில் வீர மகளிர், இந்த நூலை நீங்கள் எழுத தொடங்கிய செய்திகள் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், நான் வந்து ஒரு கவிஞராகத்தான் அதிகம் அறியப்படக்கூடிய ஒரு ஆள். படைப்புலகத்தில் ஒரு கவிஞராக இருப்பது அப்படின்றது, கவிதைகள் எழுதிக்கிட்டு இருப்பவங்க உரைநடைக்கு நீங்கள் அடுத்து கதைகள் எழுதலாமே, இது வந்து நீண்ட நாளாக என்னோட 2வது தொகுப்புலேருந்து நண்பர்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு கதை துணுக்கு மாதிரி ஒரு கவிதையில் வருகிறது அப்படின்றத கவனிக்கக்கூடிய நண்பர்கள், நீங்கள் சிறுகதை எழுதலாம், நல்லா இருக்கும். சிறுகதைகள் எழுதி அவை நூலாக்கம் பெறும் பொழுது நீங்கள் புதினத்துக்கு போகலாம், நல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஆலோசனைகள் வழங்கப்படும். நண்பர்கள் வந்து நம்முடைய நல்லதுக்கு தான், நம்முடைய வளர்ச்சிக்கு தானே சொல்கிறாங்க. அந்த மாதிரியான காலகட்டம் நான் தொடர்ந்து கவிதைகள் தான் எழுதிட்டு இருந்தேன். மற்றபடி கட்டுரைகள் எழுதுவது, என்னுடைய வானொலி பணிக்காக பல படைப்புகளை எழுதுவது, அது அங்கத நாடகங்களாக இருக்கும், குறுஞ்சித்திரங்களாக இருக்கும், அந்த மாதிரி நிறைய எழுதி கொண்டே இருந்தேன். ஆனால் இது வந்து என்னுடைய வழக்கமான படைப்புலகத்திலிருந்து வித்தியாசமான ஒன்று. இந்த நேரத்தில் நம்ம வந்து சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற விருதாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள், அவருக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன். ஏன்னா வானொலி பணிக்காக தான் இந்த பணியை ஆரம்பித்தேன். 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது பல நிகழ்ச்சிகள் அதை ஒட்டி உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ அவருக்கு எனக்கு கொடுத்த ஆலோசனை, அப்போ நான் மகளிர் நிகழ்ச்சி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததுனால மகளிர் தொடர்பாக நீங்கள் ஏதாவது சிந்திக்கலாமே, செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வழிகாட்டினார் அவர். அப்போ உட்காந்து உரையாடணும், என்ன செய்யலாம், எத்தனை பேர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்மணிகள் இருக்காங்க, அவங்கள பற்றி அறிமுகம் செய்யலாமா அப்படின்னு. அப்படி நாங்கள் உட்காந்து உரையாடக்கூடியவர்கள் ஓரளவுக்கு தொடர்ந்து வாசிச்சிட்டு இருக்கிறவங்க தான். செய்திகளை வாசிக்கக்கூடியவர்கள், புனைவுகளை வாசிக்கக்கூடியவர்கள், வரலாற்றை ஆர்வம் கொண்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க. ஆனால் அந்த நேரத்தில் எங்களால் ஒரு 15-20 பெண்களை தான் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவங்க அப்படின்னு அவங்களுடைய பெயர்களை சட்டுன்னு நினைவு, வரலாற்றை நினைவு கூறுவது அப்புறம் அவங்க பெயர்களை நினைவு கூறுறது, அவங்க பெயரளவில் சொல்லப்படுறதுக்கான ஒரு ஜான்சி ராணி, வேலூர் இது இவங்க வேலு நாச்சியார், இப்படின்னு இப்படி சொல்லக்கூடிய பெயர்கள்ன்றதே ரொம்ப குறைவாக இருந்தது. அப்போ ரொம்ப ஒரு வேதனையான ஒரு பொறித்தட்டிய ஒரு விஷயம் என்ன எனக்கு அப்படின்னா, விடுதலை போராட்டம்ன்றது ஒரு மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு. அங்கங்கே பல போராட்டங்களில் ஒரு உப்பு சத்தியாகிரகம் நடக்குது, தண்டி யாத்திரை போகிறாங்க, இல்லை வேதாரண்யத்துக்கு போகிறாங்க, இது மாதிரி ஊர்வலங்கள், நீண்ட பாத யாத்திரைகள் நடந்திருக்கு, மாநாடுகள் நடந்திருக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இந்த அந்நிய துணி எரிப்பு, புறக்கணிப்பு, அந்த மாதிரியெல்லாம் போராட்டங்கள் நடந்திருக்கு. எல்லா இடத்துலையும் வெறும் ஆண்கள் தான் இருந்தாங்களா? இல்லை, பெண்கள் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படின்னா அந்தந்த இடங்களிலும் யாரோ ஒரு தலைவியோ அல்லது வழிகாட்டியான ஒரு பெண்ணோ இருந்திருப்பாங்க, தொண்டர்களாக பல பெண்கள் இருந்திருப்பாங்க. ஏன் இவங்கெல்லாம் வரலாற்றிலேயே இடம்பெறாமல் மறைந்து போனார்கள்? ஏன் மறந்து போனோம்? அப்படி இருந்திருப்பாங்க தானே, ஏன் அவங்கள பற்றி நம்ம ரொம்ப பேசலை? இப்படி தேடும்போது சட்டுன்னு ஒரு ரெஃபரன்ஸ் அதுக்கு கூட அவங்க ஏன் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. சரி அப்படின்னு ஒரு 75 பேரை நம்ம எழுதலாம் என்ற ஒரு இலக்கோடு ஆரம்பித்தோம். நான் அதுக்கான தேடல்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கும்போது தான் ஒரு பின்னல் மாதிரி, ஒரு பெண்ணை பற்றி நம்ம ஒரு வரலாற்றை பற்றி பேசுகிறோம், ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அவங்க போராட்டத்தில் இன்னென்னார், குட்டிமாலு அம்மா அப்படின்னா அவங்க கூட ஒரு பெரிய குடும்பமே இருக்குது, அந்த குடும்பத்திலிருந்து 4-5 பெண்கள் வராங்க. அப்போ அந்த பெண்களையும் நீங்கள் வந்து விட்டுட முடியாது. இந்தியாவினுடைய பல முனைகள்லேருந்தும் ஈடுபட்டிருக்காங்க. சில பேர் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில மாநிலங்களில் பின்னாளில் ஓரளவுக்கு பல்கலைக்கழக ஆய்வுகள் அல்லது தனிநபர் ஆய்வுகள்ன்ற முறையில் கொஞ்சம் அதிகமாக ஆவணப்படுத்தியிருக்காங்க.
அது தமிழக பகுதியில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதாவது அவங்க பெயர்கள் மட்டும் தெரியுது, நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கல. அப்படின்னா கட்டுரை எழுத முடியாது. நமக்கு கட்டுரை எழுதுறதுக்கு ஆவணங்கள் கொஞ்சமாவது கிடைக்கணும். ஏன்னா இது வந்து புனைவு சார்ந்த நாவல்கள் மாதிரி எல்லாம் எழுதிட்டு போக முடியாது. இது அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி போதுமான அளவுக்கு நம்பகத்தன்மையோட கூடிய செய்திகளை தான் நம்ம வந்து கட்டுரையாக்க முடியும். அந்த மாதிரியான அளவில் கிடைக்கிறவங்கள எழுதணும் அப்படின்னு அப்படி கொண்டு போகும்போது 75 தாண்டுது. அப்பொழுது என்னுடைய அதிகாரியாக திரு ஆர் ஸ்ரீனிவாசன், இப்போ சென்னை தொலைக்காட்சி நிலையத்தினுடைய தலைவராக இருக்கார் நிகழ்ச்சி பிரிவு, அவர் வந்து 75 என்று ஒரு நிறுத்தத்தை, ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி நீங்கள் அதை வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளவு தோணுதோ, உங்களுக்கு எவ்வளவு தரவுகள் கிடைக்குதோ, எவ்வளோ நாள் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க, ஆனால் தினமும் தர வேண்டும் அப்படின்னு ஒரு, அதாவது அது என்ன சொல்கிறது, வரம் பிரச்சனை ரெண்டும் சேர்ந்தது. தினமும் தரணும் அப்படின்னா அது எவ்வளவு உழைக்கணும் அப்படின்றதுக்கு, இப்போ நானாக செய்தேன் அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கான வேலைகள் அப்படி போயிட்டு இருந்தது. அந்த அளவுக்கான உழைப்பை கோரிய விஷயம். ஆனால் என் வாழ்க்கைக்கான நிறைவான ஒரு வேலையை செய்திருக்கிறேன்ற திருப்தியை இது தந்திருக்கு. இப்போ மொத்தம் 7 தொகுப்பு. இதில் இந்த இடத்துல வந்து இந்த பதிப்பாளர்களை பற்றி சொல்லணும். ஹர் ஸ்டோரிஸ், நிவேதிதா லூயிஸ், அவங்க வந்து மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர், நல்ல எழுத்தாளர், பல பரிசுகள் விருதுகள் பெற்றவர். வள்ளிதாசன் நீண்ட அனுபவமுடைய இதழியலாளர். இப்படி இருக்கக்கூடியவர்கள் இணைந்து பெண்களுக்கான ஒரு பதிப்பகத்தை தொடங்கினாங்க, ஹர் ஸ்டோரிஸ் அப்படின்றத. ஒரு நல்ல வாய்ப்பு. நிறைய பேர் என்னுடைய சக தோழியர்கள் எல்லாமும் நிறைய இதில் புத்தகங்களை கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுடைய எழுத்துக்களை இவ்வளவு தூரம் 100 தாண்டி புத்தகங்கள் வந்துட்டுருக்கு. இப்போ சமீபத்தில் வந்து சிறுவர்களுக்கான பிரிவையும் ஒன்று தனியாக தொடங்கியிருக்காங்க. இந்த முயற்சியில் என்னோட நூல்களும் வந்திருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா உந்து சக்தியாக அவங்க 2 பேரும் இதை எவ்வளோ தூரம் முன்னெடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிக பரிவோடு என்னுடைய வேலை சிக்கல்களையும் புரிந்து கொண்டு அது தரமான ஒரு புத்தகமாக, ஒரு ஃபாண்ட் எப்படி இருக்கணும்னு நான் விரும்பினேன்னா கூட அதையும் ஏற்றுப்பாங்க. இது இந்த அளவுக்கு இப்படி இருக்கலாம், அது எங்களுக்கு செலவு தரக்கூடியது, இதை வந்து குறைந்த செலவில் நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொன்னதே கிடையாது. இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு நல்ல அனுபவம் இருக்கிறதுனால தான் நிறைவாக இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு. 7வது தொகுப்பு இப்போ தயாரிப்பில் வச்சுருக்காங்க. இந்த அநேகமாக சென்னை புத்தக சந்தையில் இந்த ஆண்டு அது வெளிவரலாம். அப்போ அது நிறைவடையும். இந்த தொகுப்பினுடைய 7வது தொகுப்பு தான். அதாவது 365 கட்டுரைகள். அதனால் இந்த 365 பெரும்பாலும் தனி கட்டுரைகள் தான், ஒரு தனி பெண்கள் பற்றி தான். ஒரு 3-4 மட்டும் தொகுப்பாக இருக்கும். குறிப்பாக என்ன அப்படின்னா, நம்ம புதுச்சேரி பெண்கள், புதுச்சேரி விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை பற்றி சரஸ்வதி அம்மாவை வந்து தனி கட்டுரையாக எழுதிட்டேன். இவங்களெல்லாம் பற்றி அவ்வளவு எழுதுறதுக்கான தகவல்கள் நமக்கு கிடைக்கல, தரவுகள் கிடைக்கல. அப்போ வந்து அந்த மாதிரி அதுக்காக அவங்கள விட்டுட வேண்டாம், அவங்களுடைய தியாகம் விட்டு போக வேண்டாம் அப்படின்னு தொகுப்பாக 2 கட்டுரைகள் அந்த மாதிரி அமைச்சிருக்கோம். அதே மாதிரி கோவாவில் இன்னொரு இடத்துல இந்த மாதிரி சில இடங்களில் மட்டும் இந்த மாதிரி தொகுப்பாக ஒரு 4-5 கட்டுரைகள் மட்டும் இல்லை 365. மற்றது எல்லாம் தனி பெண்கள் தான். அந்த மாதிரி உருவாகிருக்கு. இப்போ இந்த கடைசி 65ன்றது வந்து கடைசின்னு நான் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க இப்போ நம்ம தேட இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்ற செய்தியெல்லாம் வந்துட்டுருக்கு. நான் வைத்து கொண்ட வரம்பு, ஏன்னா அதை எழுதிக்கிட்டே இருந்தானா இந்த பதிப்புக்கான நேரத்தை செலவழிக்க முடியாது போல இருந்தது. அதனால ஒரு வரம்பு ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 365ன்னு வச்சுக்கிட்டேன். அந்த 365ல் கடைசி 65 இனிதான் வெளிவர இருக்கு. இந்த நூல் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பணி என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? சமூகம் இந்த நூலுக்கு செய்ய வேண்டிய பணி என்னன்னு கொஞ்சம் கேள்வியை மாத்திட்டேன். ஏன்னா இந்த நூல் வந்து சமூகத்துக்கு அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு தான் சொல்லுது. ஆனால் அவங்கள நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம இப்போ யோசிக்க வேண்டியிருக்கு.
இவ்வளவு பெண்களை பற்றி எல்லாரையுமே மறந்துடுறோம், வரலாற்றையே மறந்துடுறோம், நம்முடைய முன்னோடிகளை அவ்வளவு பெருசாக கொண்டாடுறது இல்லைன்ற ஒரு விரைவான வாழ்க்கை முறைக்கு நம்ம மாறிட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் என்ற முறையில் இத்தனை பெண்களுடைய தியாகம், இத்தனை பெண்களுடைய உழைப்பு, இத்தனை பெண்களுடைய வாழ்க்கை அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறதே அப்படின்ற அந்த ஒரு பல நாட்கள் அழுதுகிட்டே இருந்திருக்கு. சில பேருடைய வாழ்க்கையெல்லாம் படிக்கும்போது யார் இந்த பெண்மணி, இந்த அம்மாவுக்கு விடுதலைன்னு எழுதி பார்க்க தெரியுமா, சுதந்திரம்னு எழுதி பார்க்க தெரியுமா, இந்த சுதந்திரத்துக்கு என்ன பொருள்னு தெரியுமா? பிரீத்திலதா வடேதர்னு ஒரு பொண்ணு சைனைடா இருந்து இறந்திருக்காங்க. அதாவது உலகெங்கும் பல போராட்ட இயக்கங்கள்ல பெண்கள் இருந்திருக்காங்க தான். அவங்க ஒரு போராளிகளாக உருமாறுவதற்கான சூழல்கள் இருந்திருக்கும். ஒரு குழுக்கள், சின்ன குழுக்கள் அந்த மாதிரி எல்லாம் வரும் பொழுது அவங்களுக்கான இயக்கம் சார்ந்த ஒரு அறிவு புகட்டல் எல்லாம் நடந்திருக்கும். ஒரு மோட்டிவேஷன், நீ இப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு ஆணுக்கு எப்படி ஒரு போராளியாக உருவாக்குறாங்களோ அப்படி ஒரு பெண்ணுக்கு. இந்திய சமூகத்தில் அதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவு. ஒரு வீட்டில் 5 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம குடும்பங்கள்லாம் என்ன சொல்லும்? முதல் விஷயம், வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும். இந்த 5 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா தான் எனக்கு நிம்மதின்னு சொல்லும். இதை மாதிரியான குடும்பங்கள்ல இருந்து ஒரு போராளியாக கதர் கிராமமா கதர்முடையை தூக்கிட்டு போற பெண்களாக, திருமண வாழ்க்கையை துறந்து அல்லது திருமணமான குழந்தையோட ஜெயிலுக்கு போனவங்க எத்தனை பேர்? அதை விட கொடுமை என்ன அப்படின்னா, ஒரு புரட்சி தருணத்துல கணவன் மனைவி 2 பேரும் இயக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க இந்த காலனி நிர்வாகத்தினுடைய வேட்டைக்கு, ஹைதராபாத் நிசாமனுடைய வேட்டைக்கு அவங்க காவலர்கள் கண்களிலிருந்து மறைந்து வாழ்வதற்காக ஒரு மலைப்பகுதியில் வனப்பகுதியில் போய் தங்கியிருக்கிறாங்க. அப்போ குழந்தை பிறக்குது. இந்த குழந்தையினுடைய சத்தம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா, மற்றவங்க எல்லாரும் கண்ட்ரோலாக இருக்க முடியும். இந்த குழந்தையினுடைய சத்தம் தங்களுடைய இருப்பிடத்தை காட்டி கொடுத்துரும், இயக்கத்தை காட்டி கொடுத்துரும் அப்படின்றதுக்காக ரகசியமாக பக்கத்து கிராமத்துக்கு போய் அங்கே தங்கியிருந்த யாரோ ஒரு குழுவினரிடம் தன் குழந்தையை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு இங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட தாய் இருந்திருக்காங்க. வாழ்நாள் பூரா அவங்க அந்த குழந்தையை திரும்பி சந்திக்கவே இல்லை. அந்த இயக்கத்தினர் எங்கே போனாங்க? அந்த குழுவினர், அதாவது அவங்க ஒரு நாடோடி குழுவினர் மாதிரி இடம்பெயரக்கூடிய தன்மையுடையவர்கள் அங்கே இருந்தவங்க. இந்த குழந்தையை கொடுத்தவங்க எந்த ஆதாரமும் கிடையாது. எங்கே போய் தேடுவாங்க? வாழ்நாள் பூரா தேடிட்டு இருந்தாங்க. இந்த தேசமே தன்னுடைய குழந்தையா பார்த்த பெண்கள். அவங்களையெல்லாம் நம்ம மறந்துடலாமா? அந்த மாதிரியான பெண்கள் என்ன எதிர்பார்த்தாங்க? ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நம்ம சொல்றோம், இன்றைய பெண்கள் படிப்பறிவு பெற்றிருக்கிறோம், பொருள் ஈட்டுகிறோம், பல விஷயங்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்க சமூகம் தயாரா இருக்கு, சட்ட ரீதியான பாதுகாப்பு இருக்கு, விழிப்புணர்வு இல்லாம பல பிரச்சனைகள் நடக்குதுன்றது வேற விஷயம். ஆனால் நமக்கு பாதுகாப்புக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. நீங்கள் செய்வது சரி தவறு அப்படின்னு விவாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய சமூக கூட்டமே உங்க பின்னாடி இருக்கும். வெளியில ஒரு பொது தளத்தில் நீங்கள் வைத்து விட்டால் உங்கள் வாழ்க்கையை அக்கா அலசி போடுறதுக்கு இன்னைக்கு ஆள் இருக்காங்க. அதே மாதிரி உங்களை சப்போர்ட் பண்ணவும் ஆள் இருக்காங்க. ஆனா நம்ம எல்லாரும் இது எல்லாத்தையும் எதுக்காக செய்யறோம்? எங்கிருந்து அடைந்திருக்கிறோம்? என்னோட வசதிக்காக, என்னோட சுதந்திரத்துக்காக, என்னுடைய உணர்வுகளின் விடுதலைக்காக அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம், இயங்குறோம். ஆனால் அவர்கள் இயங்கியது எதற்காக? குழந்தைய விட்டது, புருஷனை விட்டது, குடும்பத்தை விட்டது, தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு சாமியார் மாதிரி சுத்தி இருக்கிறாங்க. ஆசிரமங்களா அமைச்சு இதன் கூடவே சமூக சீர்திருத்த கருத்துக்களையும். காந்தினா யாருன்னு தெரியும் அவங்களுக்கு? அப்ப என்ன ஒரு பின்புலம் இருந்தது? அப்ப அன்னைக்கு என்ன ஒரு தகவல் தொடர்பு சாதனம் என்ன இருந்தது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கோ? அவர் என்ன செஞ்சாரு? தென்னாப்பிரிக்காவில் என்ன செஞ்சாரு? இங்கே எங்கேயாவது நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள் தான். நம்முடைய கிராமங்கள், சிற்றூர்கள் எல்லாமே அதையெல்லாம் விட்டு விலகி விலகி எங்கேயோ இருந்தது. Recording in progress. இந்த உனக்கு டவர் கிடைக்கலங்கக்கா, வெளியே போயிடு. இதில் தொடரட்டுங்க. நீ தொடர்ச்சி நீங்கள் அப்படி தொடருங்க.
அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அப்போ அவங்களுக்கு எவ்வளவு தகவல்கள் எவ்வளவு புரிதல்கள் இருந்திருக்கும், இந்த விஷயத்தை நம்ம செய்யறதுனால என்ன கிடைக்க போகுது அப்படின்னு. இன்னைக்கு நம்ம எதை செய்யறதுனாலும் யோசிக்கிறோம், இதன் விளைவாக எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன நடக்கும், என்னை பற்றி என்ன நினைப்பார்கள், இப்படிதான் நம்ம முதல்ல யோசிக்கிறோம். அவங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரியான விஷயம் தெரிஞ்சிருக்குமா? கதர் விற்பனையை நீ ஊக்குவிக்கிறாயா, கதர் விற்பனையை ஊர் ஊரா தூக்கிட்டு போய் செய்றியா அப்படின்னு மதுரையில் ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னம்மாள் லக்ஷ்மி 2 பெண்களை இந்த மாதிரி காவல்துறை நிலையத்திலேயே வச்சிருந்து அவங்கள கொடுமைப்படுத்திக்கிட்டு, ஒரு கதர் துணி தானே உனக்கு வேணும், இந்தா இதை வச்சுக்கோ, இதை கட்டிக்கிட்டு சுற்றிக்கோ அப்படின்னு ஒரு சாக்கு மாதிரி ஏதோ ஒரு துண்டை அவங்க மேலே வீசி எறிஞ்சிட்டு அவங்களுடைய ஆடைகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு புறநகர் பகுதியில் எங்கே இறங்கி இருக்கிறோன்னே தெரியாத இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு, எதுக்காக, என்ன பெற்றார்கள்? அதன் பிறகு அவர்கள் அந்த காட்டிலையும் மேட்டிலையும் வந்து தகவல் சொல்லி பின்னாடி அந்த ஊர் இளைஞர்கள் அந்த காவல்துறை அதிகாரி மேலே தாக்குதல் நடத்தி சிறைக்கு போனாங்க. அதெல்லாம் அப்புறம் நடந்தது. அன்னைக்கு பொழுது இன்னைக்கும் ஒரு பெண்ணுடைய உடலை யாரோ ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டான்னா அந்த பொண்ணே சாவணும்னு எதிர்பார்க்குது இந்த சமூகம். அப்படிப்பட்ட சமூகத்தில் அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இது ஒரு அவமானமே இல்லை. யாரோ ஒருத்தன் செஞ்சதுக்காக வேண்டியனா திரும்பி அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய மகள் உட்பட எல்லாருமே வந்து தேசபக்த குடும்பமாகத்தான் இருந்தாங்க. இத மாதிரியான பெண்கள் எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. திருமணத்தை நான் வந்து தேச விடுதலை அடைந்த பிறகு பண்ணிக்கிறேன்னு இருந்தவங்க. கடலூர் அஞ்சலையம்மாளுடைய மகள் லீலாவதி, அம்மா கண்ணு என்பதுதான் அவங்களுக்கு வச்ச பேரு, பெற்றோர் வச்ச பேரு. சென்னையில் நீலன் சிலை உடைப்பு போராட்டம், அதுக்காக அம்மா போகிறாங்க. இந்த குழந்தையும் இந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பெண்ணையும் சிறார் சிறையில் அடைத்து விடுகிறார்கள். இந்த குழந்தைன்னு பார்த்து விடுதலை செய்யலை. அந்த மாதிரியான குழந்தையை என்ன செஞ்சார்? காந்தியடிகள் வரும்பொழுது அந்த குழந்தையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அழைச்சிட்டு போய் நான் வளர்க்குறேன். அவங்க அம்மா சிறையில் இருக்கிறாங்க. அங்கேருந்து அழைச்சிட்டு போய் அவங்க விடுதலை, அந்த பொண்ணு விடுதலை ஆனோடனே ஆசிரமத்துக்கு அவங்க அழைச்சிட்டு போய் லீலாவதி என்று பெயர் சூட்டி வளர்த்தார். அந்த பெண் திருமணம் செய்து கொண்டது யார்? ஜமதக்கினி என்ற இன்னொரு விடுதலை போராட்ட வீரர் தான். அவங்க அப்பாவோட சிறையில் இருந்தவர். அரிவாள் சுத்தியல் சின்னம் பொறிக்கப்பட்ட தாலியை கட்டி கொண்டார்கள். எப்போ? விடுதலை பெறும் பொழுதுதான் திருமணம் செய்துக்கணுன்ற முடிவோட இருந்து. நிறைய விஷயங்கள் மாறி இருக்கலாம். அதுல அந்த அன்னைக்கே வந்து காங்கிரஸ் இயக்கம் சார்ந்து இருந்தவங்க இருந்திருக்காங்க, பொது உடைமை இயக்கம் சார்ந்து இருந்தவங்க இருந்திருக்காங்க, முஸ்லீம் லீக் சார்ந்து இருந்தவங்க இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் பொதுவான ஒரு நோக்கமாக இருந்தது. முஸ்லீம் பெண்கள் இத்தனை பேர் இந்த மாதிரியான போராட்டத்தில் இன்றும் அவர்களுக்கு இந்த மாதிரியான பொதுவெளி என்பது அவர்களுடைய மதம் சார்ந்த பழக்க வழக்கம் சார்ந்த தடைகள் எவ்வளவோ இருக்கு. அன்றைய நாளில் அதை விட்டு அங்கேருந்து வந்து கொடியை பிடிச்சிட்டு போராடின ஒரு பெண்மணியை என்ன நம்ம பியாரி பிவியை எல்லாம் எப்படி மறக்க முடியும்? அவர்களையெல்லாம் நினைவு கூர்ந்து ஒரு மரியாதை செலுத்துவது. இந்த நூல் இந்த சமூகத்துக்கு என்ன செய்யும், என்ன தரும் என்பதை விட இந்த நூலின் மூலமாக இந்த சமூகம் அவர்களை நினைவு கூற வேண்டும், வணங்க வேண்டும். சும்மா வணங்குறதுன்னா சும்மா பூ போட்டு அவங்க படத்தை வச்சு எத்தனையோ பேருக்கு படமே கிடைக்கலைங்க. அதுதான் உண்மை. 365 பேரில் ஒரு 100 பேர் படம் கூட முழுசாக கிடைக்கல. தேடுதல் வந்து அவ்வளவு சிரமமாக இருக்குது. நாம் வந்து அவ்வளோ தூரம் அவங்கள ஆவணப்படுத்தாமல் விட்டுட்டோம். எத்தனையோ பேர் நேதாஜியினுடைய படையில் இருந்த பெண்கள் பின்னாடி அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து சாதாரண ஒரு சமையலராக வேலை பார்த்து எங்கேயோ அடையாளம் தெரியாமல் வாழ்ந்து அப்படியெல்லாம் மறைந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை எந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க, எப்படி வாழ்ந்து மறைஞ்சாங்க அப்படின்றது. எத்தனையோ பெண்கள் அதன் பிறகும் அரசியலில் ஈடுபட்டு மிகச்சிலர் மட்டும்தான் ஒரு பதவியோ அங்கீகாரமோ விருதுகளோ கிடைக்க பெற்றாங்க. மற்றவர்கள் பதவியிலையும் இருந்து கூட அதன் பிறகு கூட குடிசை பகுதியில் வாழ்ந்து ஹைதராபாத்தில் ரொம்ப ஒரு பாஷான ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியினுடைய முதல் எம்எல்ஏ ஒரு பெண்மணி. ஆனால் அவங்க இறக்கும் பொழுது ஒரு ஒற்றையறை வீட்டில் இறந்து மறைந்தார். அவருடைய இறப்பை பற்றிய செய்தியே இந்த தொகுதியினுடைய முதல் எம்எல்ஏவா இருந்தவங்க
இப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு தான் செய்திகள் பிரசுரமாயிருக்கு. அப்படி நெறிமுறைகளோடு வாழ்ந்த பெண்கள் எத்தனை பேர்? அவர்களை நினைவு கூர்வது என்பது, அவர்களை வணங்குவது என்பது, அந்த நெறிமுறைகளை விட்டுவிடாமல் காப்பாற்றுவது, பொது நலத்துக்காக, தேசத்துக்காக, சக மனிதர்களுக்காக நம்முடைய ஆன்மாவை தயார் செய்து கொள்வது, அவர்களோடு வாழ்க்கையை நியாயமான பங்கீடு செய்ய ஒரு மனசு தயாராக இருக்கணும். அந்த எண்ணத்தை இந்த சமூகம் பெற வேண்டும். இந்த நூல்களின் விளைவாக, இந்த வரலாற்றை பதிவு செய்வதன் விளைவாக நான் அதைத்தான் பார்க்கிறேன், அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். இந்த நூல் தேடல்ல உங்களுக்கு கிடைத்த பட்டறிவு பற்றி சில செய்தி. ஆமாம், இப்போ ஏற்கனவேயும் நான் சில விஷயங்கள் அந்த மாதிரி தான் சொன்னேன். அதாவது என்னுடைய வாழ்க்கையை பற்றியுமே சில சமயம் நம்மளுக்கு எது இருந்ததுன்னா, ஐயோ எனக்கு போய் ஏன் இது நடக்குது, நான் 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 அப்படின்ற அந்த எண்ணம்லாம் நம்மளுக்கு, மனிதர்கள் தானே நம்ம, ஏதாவது ஒரு சிக்கல் வரும் பொழுதெல்லாம் அப்போ வந்து இவங்களில் யாரையாவது நினச்சிக்கிட்டேன்னா ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா அவங்க அனுபவிக்காதது கிடையாது. ஒரு வீராங்கனை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எல்லாம் வாழ்ந்து சிறையில் இருந்து அந்த மாதிரிலாம் கொடுமை அனுபவித்தவங்க கடைசி காலகட்டத்தில் ரிஷிகேஷில் பாதையோரத்தில் இறந்து போய் கடந்திருக்காங்க. அவங்களுக்கான அவங்க சகோதரி எங்கேயோ தில்லியில் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க தான். இந்த ரிஷிகேஷில் பாதையோரம் இறந்து கிடந்தாங்க. யாரோ ஒரு அனாதை பிணமாக கண்டுபிடிக்கப்பட்டார் அப்படின்ற அந்த செய்தியெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மலாம் ஒன்றும் படல, நம்மலாம் எந்த கஷ்டமும் படல அப்படின்ற அந்த ஒரு, இதை விட பெரிய பட்டறிவு கிடையாது. ரெண்டாவது, இந்த காலத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் துரும்புதான். என்ன நடந்துட்டு இருந்ததுனால அதன் பிறகு ஒரு பெரிய மலை மாதிரி உங்களுடைய பெயர் நிற்கப் போவது இல்லை. ஆனால் இருக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்றத வந்து மறந்துடாதீங்க. திரும்ப திரும்ப இதுதான், இவங்க எல்லாரும் செயல்பட்டது என்ன? சக மனிதர்களோடு இணைந்து தான், சக மனிதர்களுக்காகத்தான். மிகப்பெரிய குடும்பத்தில் இருந்து வந்தவங்க, அலகாபாத் ஆனந்த பவனத்துக்கு சொந்தக்காரராக இருந்த கமலா நேருவாக இருக்கட்டும், அவங்க மகள் இந்திரா காந்தியாக இருக்கட்டும், இந்த இந்த குடும்பங்களில் எல்லாம் அவங்களுக்கு வந்து எந்த குறைபாடும் இல்லாமல் வாழ்ந்து விட்டு போயிருக்க முடியும். இந்திரா காந்தி அம்மையார் அவ்வளோ சின்ன வயசுலேயே வானர சேனைன்னு ஒன்று ஏற்படுத்தி இருக்கிறாங்க பல கிராமங்களில். சொர்ணகுமாரி, அதாவது இந்திரா காந்தி எங்கே இருக்கிறாங்க? உத்தரப்பிரதேசம், தில்லி, அந்த பகுதியிலெல்லாம் அது இருக்குது அப்படின்னா சரிங்களா. இதனுடைய தொடர்ச்சி எப்படி போகுது பாருங்கள். இந்த செய்திகளை அந்த காலத்தில் எப்படி எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. பாலர் சங்கம் அப்படின்றது ஒரு கேரளாவிலையும் ஒரு தமிழ்நாட்டிலையும் இயங்குது. பல பிள்ளைங்க அதில் இருந்து இருந்திருக்காங்க. சொர்ணகுமாரி மேனனுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது அவங்க அதில் வந்து இந்த விடிய காலம் பிரபாத பேரி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இந்த பஜனை, மார்கழி மாத பஜனைன்னெல்லாம் நம்ம வந்து ஆன்மீகத்தில் செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அன்றைக்கு தேசபக்தியை வளர்க்கறதுக்கு, மற்றவங்கள்ட்ட விடுதலை செய்திகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு இந்த குழந்தைங்கள்லாம் அதில் உறுப்பினராக இருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி வீரர்களுக்கு தகவல்களை கொண்டு போய் கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதாவது செய்தியை சொல்கிறது, இதுக்கெல்லாம் அந்த சிறுவர் சிறுமிகள் மன உறுதியோடு அதில் இறங்கி செயல்பட்டுருக்கிறாங்க. அப்போ என்ன வயசு மூதாட்டி, ஒரு 80 வயது மூதாட்டி திடீர்னு அவங்க வந்து ஒரு தியாகி ஆயிட்டாங்க. எப்பயோ விதவையாகி ஊருக்கு வெளியில் இருந்தவங்க அந்த வழியாக ஒரு விடுதலை போராட்டம் போகிறத பார்த்து, ஊர்வலம் போகிறத பார்த்துட்டு அவங்களும் ஒரு கொடியை பிடிச்சிட்டு ஊர்வலம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இருந்து அவங்க அதில் ஆர்வம் வந்துருச்சு. நம்ம வந்து கொடிகாத்த குமரன் கதை நம்ம தமிழகத்தில் பேசுவோம். அந்த மாதிரி சில ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்குது. அதை போல இந்த கொடியை காக்கும் போராட்டத்தில் உயிரை விட்ட பெண்மணி, 80 வயசு பெண்மணி இறந்து போயிருக்காங்க. எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்கு கூடவே தான் சீர்திருத்த செய்திகள், தீண்டாமை ஒழிப்பு, அன்றைய சமூகத்தில் எதெல்லாம் இழிவானது, மக்களை வந்து இழிவுபடுத்துகிறது, மக்களை தாழ்வுபடுத்துகிறது. கல்வி இல்லாமல் இருக்கா? படிப்பு சொல்லிக்கூட. நை தாலீம் அப்படின்னு காந்தியம் சார்ந்த ஒரு கல்வி முறையை உருவாக்குறாங்க.
சாந்தி நிகேதனில் தாகூர் நடத்தக்கூடிய விஷயத்தையும் இந்திய முறைக்கு என்ன ஒத்து வரும் அப்படின்றதையும் சேர்த்து அரியநாயகம் ஆஷா அரியநாயகம்ன்ற தம்பதியர். அரியநாயகம் இலங்கையை சேர்ந்தவர். தாகூர் எங்கேயோ ஒரு ஐரோப்பிய பயணத்தில் கண்டுபிடிச்சி இவர் தன்னோட இருக்கட்டும்னு உதவியாளரை அழைச்சிட்டு வந்திருந்தவர். அந்த அரியநாயகம் காந்தியடிகளுடைய கொள்கைகளை எல்லாம் பார்த்து அவருடைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அவரோட போய் இணைந்துட்டார். ஆஷாவும் அரியநாயகமும் அங்கே இருந்து அவங்க ஒரு சிற்பிகளாக உருவாக்கி நைத்தால் என்ற ஒரு காந்திய புனர் நிர்மாண திட்டங்களை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை, அதில் நூல் நூற்றல், நெசவு, கைவினை, நம்ம தேசத்தினுடைய பழமையான செல்வங்கள் வளங்கள் அதையெல்லாம் இழந்துடக்கூடாது. அன்னைக்கு தேதிக்கு பல பேருக்கு, பெரும்பான்மையானவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை தரக்கூடாதா இருந்தது நெசவு தொழில். ஆங்கிலேயர்கள் அந்நிய துணிகளை கொண்டு வந்து இறக்கும் பொழுது உள்நாட்டு நெசவுன்றதே நசிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு போராட்டமும் மக்களுடைய வாழ்க்கையை பற்றி கருதி அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாக இருந்தது. அது அவுரி போராட்டமாக இருக்கலாம், வரிகுடா இயக்கமாக இருக்கலாம், உப்பு சத்தியாகிரகமாக இருக்கலாம். அதாவது எல்லாத்துக்கும் பின்னாடியும் மக்களுடைய வாழ்க்கையை என்ன பாதிக்குது, சமூகத்தை என்ன பாதிக்குதுன்னு கருதி உருவாக்கப்பட்ட போராட்டங்கள். அந்த போராட்டங்களை எடுத்துகிட்டு போன பெண்கள், இப்படி இது சமூகத்தினுடைய பிரதிபலிப்பாக இருந்த ஒரு அந்த காலகட்டமும் இந்த புத்தகங்களில் பதிவாயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை, அவங்க போனாங்க இவங்க வந்தாங்கன்றது மட்டும் கிடையாது. அவங்க எதில் போராட்டத்தில் ஒரு அங்கமாக இருந்தாங்களோ அதை சொல்லும் பொழுது அந்த வரலாறும் சேர்ந்தே தான் வருது. விடுதலை போராட்ட வரலாறு, அந்த காலகட்டம், அதனுடைய இயக்கங்கள், அந்த இயக்கங்களுடைய முன் முடிவுகள், பின்னாடி நிகழ்ந்தவை எல்லாமே கலந்து தான் இந்த வரலாற்றில் வருது. இந்த நூலுக்கான வரையறைன்னு ஏதாவது இருக்காங்க? அதாவது இந்த காலத்திலேருந்து தான் குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னு இல்லை. அதாவது இதில் ஒரு கொஞ்சம் முன்னாடியிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய அந்த ராணிமார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, வேலுநாச்சியார் மாதிரி கர்நாடகா பகுதியில், அந்த மாதிரி ஆந்திர பகுதியில், அந்த மாதிரியான ஜான்சி ராணி, இப்படி அவங்களையெல்லாம் சொல்லும் பொழுது அந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் பின்னாடியும் போகுது. அதிகமான பெண்கள் குடிமக்களாக இருந்து வந்தவங்கன்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த அதாவது 19ஆம் நூற்றாண்டை முழுமையாக சொல்லலாம். 1947 வரைக்கும், 47ன்னு கூட வச்சிட முடியாது. கோவா போராட்டம், புதுச்சேரி போராட்டம்லாம் வரும்போது அதுக்கு பின்னாடியும் வருது. இந்திய விடுதலைக்கு பிறகும் இந்த இயக்கம்லாம் வந்திருக்கு. கோவா போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளர உஷா முதல்ல மும்பையில் நடத்தினாங்க, முதல் வானொலி சேவையை நடத்தினாங்க அவங்க. அது தாண்டி ஒரு வானொலி அறிவிப்பாளர்களாக அந்த மாதிரி இருந்த 2 பேர் காட்டுக்குள்ளார இருந்து அவங்கள அட்டை உறிஞ்சி கடிச்சிக்கிட்டே இருப்போம், அவங்க ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த மாதிரியான போராளிகள்லாம் இருந்திருக்காங்க. கோவா போராட்டம், அங்கேயும் போர்ச்சுகீசியர்கள்ட்ட துன்பங்களை அனுபவித்த பெண்கள், அதெல்லாம் இந்திய விடுதலைக்கு பிறகுதான் வருது. அந்த மாதிரியான காலகட்டமும் இதில் பதிவாகியிருக்கு. உங்களுடைய எழுத்து முயற்சிக்கு கிடைத்த வரவேற்பு பற்றி சொல்லுங்க. வரவேற்பு அப்படின்னு சொன்னால், இது ஒரு முக்கியமாக பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயம் அப்படின்றத நிறைய எல்லாருமே சொன்னாங்க. இது இன்னும் அதிகமாக முன்னெடுக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது ஒரு தொகுப்பு நூல், அதனால் இந்த போட்டிகளுக்கு அனுப்புவது அந்த மாதிரி எதுவும் ஏன்னா முழு தொகுப்பும் வரும் பொழுது தான் அது நூல் முழுமையடையும். அதனுடைய அங்கங்களாகத்தான் இந்த ஒவ்வொன்றும் அத்தியாயங்கள் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய பதிப்பாளர்களை நான் இந்த தருணத்தில் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். அது கூட எழுத்தாளர் பாவனை முழு தொகுப்புக்கு அவருடைய ஒரு அறிமுகம் தேவை அப்படின்னு முதல்ல என்னை வெளியிலேருந்து இது பண்ணாங்க, பாராட்டினாங்க, அல்லது அதுக்கு ஒரு ரொம்ப ஊக்கம் கொடுத்தாங்கன்னா எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வன் தொடர் தான் முதல் தொகுப்புக்கு அதுக்கான ஒரு முன்னுரை வாழ்த்துறை எழுதி கொடுத்தாங்க. அதன் பிறகு என்னுடைய நான் இதுக்கான முன்னுரையோ அல்லது வாழ்த்துறையோ வாங்குவது கூட இந்த மாதிரியான எழுத்தோடு சார்ந்தவங்க. எழுத்தாளர் கலைச்செல்வி, அவங்க காந்தியம் சார்ந்த அல்லது காந்தியின் வாழ்வு சார்ந்த படைப்புகளை தொடர்ந்து தந்துகிட்டு இருக்காங்க. மதுமிதா ராஜா,
சித்ரா பாலசுப்ரமணியம், இது மாதிரி தொடர்ந்து இப்படி இயங்கி கொண்டிருக்கிறவர்களிடமிருந்து தான் இதுக்கான முன்னுரைகளையே நம்ம வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹர் ஸ்டோரிஸ் அமைப்பு இந்த மாதிரியான இணைய கூட்டங்களை நடத்தியிருக்கு. அதில் வந்து நம்ம தோழியர் பங்கேற்று பேசியிருக்கிறாங்க. எழுத்தாளர் கவிஞர் வித்யா, மதுமிதா ராஜா, சித்ரா ரங்கராஜன், இது மாதிரி பலரும் இந்த நூல்களுக்கான அறிமுகங்களை கொடுத்துருக்குறாங்க. சில பேர் விடுபட்டிருக்கலாம் என்னுடைய நினைவாற்றல் குறைவு காரணமாக. ஆனால் எல்லோருக்கும் வந்து இந்த தருணத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இன்னும் இதை முழுமையாக முன்னெடுக்க வேண்டிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 7வது பகுதியும் வரும் பொழுது இதை இன்னும் அதிகமாக முன்னெடுக்கக்கூடிய சூழல் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லதும்மா, நன்றிம்மா. உங்களுடைய இந்த தொடர் ஆக்க முயற்சிக்கு புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகம் எப்போதும் துணையாக இருக்குங்க. மிக்க நன்றிம்மா, மிக்க நன்றி. இன்றைய இந்த வாய்ப்புக்காக தோழர் அறிவன் அவர்களுக்கும் இணைந்து செயல்படக்கூடிய புதுவை அருங்காட்சியகத்தினுடைய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன்.